இதை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கே பரிதாபமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு ஜிராஃபி தன்னுடைய குட்டியை ஈன்றவுடன் தன்னுடைய நீண்ட காலை கொண்டு அந்த ஜிராஃபியை உதைக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்தவுடன் அந்த குட்டி ஜிராஃபி மெதுவாக எழும்பி நடக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த தாய் ஜிராஃபி வேகமாக மறுபடியும் ஒரு கிக் செய்து அந்த ஜிராஃபியை கீழே தள்ளிவிடும். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கே பரிதாபமாக இருக்கும். ஆனால் தாய் ஜிராஃபி தன்னுடைய குட்டி ஜிராஃபிக்கு நல்ல ஹெல்ப்பை தான் பண்ணி கொண்டிருக்கும். காரணம், வரப்போற ஆபத்திலிருந்து எதிரிகளிடமிருந்து தப்பித்து எப்படி ஓட வேண்டும் என்பதின் பாடத்தை தான் அது கற்றுக்கொண்டிருக்கிறது. அது தாய் ஜிராஃபியின் ஒரு கடமையாகவும் இருக்கிறது. அருமையானவர்களே, அநேக நேரங்களில் ஜீவிதம் நமக்கு அழகான ஒரு கிக் பஞ்சை தரும்போது நாம் சோர்ந்து போய் உட்காராது எழுந்து அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் ஓட வேண்டும். அவ்வாறு நாம் ஓடும்போது தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக நமக்கு அதை தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, அவரிடத்தில் அன்பு கூறுவோம், நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தில் இருப்போம். சகலத்தையும் அவர் நன்மையாக செய்து முடிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.